வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. உன்னை மாற்றும் புதிதாக்கும் உயர் நோக்கம் கொண்டது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கடைசி கடிதத்தை சிந்தித்து வருகிறோம். பவுலின் கடைசி கடிதமான தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் அவரின் கடைசி விருப்பத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பவுலின் கடைசி வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அவர் இருந்த மிகவும் மோசமான சூழ்நிலையை முன்வைத்து படிப்போமானால் மிகவும் தெளிவாக இக்கடிதத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். போதகராக இருக்கும் உன்னதமான அழைப்பிற்காக பவுல் தீமோத்தேயுவை பயிற்றுவித்தார். அது மட்டுமல்லாது அதற்கான பயிற்சியையும் கொடுத்தார். பவுல் தீமோத்தேயுவுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை இங்கே சுருக்கமான முறையில் கூறுகிறார். தமது போதனைகளை அவர் தீமோத்தேயுவுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தும் போது கள்ள போதனைக்கு விலகி இருக்கும்படி ஆலோசனை தருகிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை கவனியுங்கள். புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். தீமோத்தேயுவுக்கு கொடுக்கப்பட்ட பணி உன்னதமான பணி, தேவனுடைய ஊழியம் செய்யும் பணி. மக்களிடையே காணப்படும் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்கலாம், கருத்து வேறுபாடுகளிலிருந்து எவ்விதம் நீங்கி வாழலாம் என்ற ஆலோசனைகளை அனுபவம் வாய்ந்த போதகரான பவுல் இளம் போதகரான தீமோத்தேயுவுக்கு கூறுகிறார். பவுல் தீமோத்தேயுவை திருச்சபைக்கு ஒரு தலை சிறந்த போதகராக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். மேலும் பவுல் மக்களிடையே காணப்படும் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுகிறார். தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த தனித்தன்மைகளை அறியாத மக்களாய் இருக்கின்றனர். தேவனின் சித்தப்படி எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எங்கே இருக்க வேண்டும் என்பதை அறியாத மக்களாய் இருக்கிறார்கள். இதுவே அவர்களிடம் காணப்படும் பிரச்சனை. இந்த பிரச்சனையால் அவர்களே அவர்களுக்கு எதிராக வாழ்கிறார்கள். தேவனின் சித்தத்தின்படி தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கும் தனித்தன்மைகளுடனும் விசேஷ கிருபைகளுடனும் வாழ்வோம் என்றால் நமக்கு நாமே எதிராக இருக்க முடியாது. இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறலாம் என்று அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு கூறுகிறார். தேவ சித்தத்தை அடிப்படையாக கொண்டு அல்லது தேவனின் திட்டப்படி வாழாமல் போவதற்கு அநேக காரணங்கள் உண்டு. ஒரு காரணம் பெற்றோர்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடத்தில் கூறும் ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன் சகோதரனைப் போல் அல்லது சகோதரியைப் போல் இருக்க வேண்டும் அல்லது நம்முடன் வாழும் ஒருவரைப் போல வாழ வேண்டும் என்றே கூறுவது வழக்கம். இதன் மூலமாக பிள்ளைகள் மற்றவர்களோடு தங்களை ஒப்பிட்டு அவர்களைப் போல வாழ வேண்டும், அவர்கள் என்ன செய்வார்களோ அதையே நாம் செய்ய வேண்டும் என்ற மனப்பக்குவத்தில் வளர்க்கப்படுகிறார்கள். ஆகவே பிள்ளைகளின் விசேஷ தன்மைகள் மறைந்து மற்றவர்களின் ஆதிக்கத்தின் கீழ் வாழ ஆசைப்படுகிறார்கள். நாம் நமக்கே எதிராக இருப்போமானால், நாம் நமக்கு எதிராக நிற்போமானால் தேவன் நமக்கென்று கொடுத்த விசேஷ தன்மைகளை, சிறப்பான காரியங்களை இழந்து விடுவோம். ஏனென்றால் தேவன் மனிதன் ஒவ்வொருவரையும் விசேஷ தன்மைகளோடு படைத்திருக்கிறார். தேவன் நம் ஒவ்வொருவருக்கென்று கொடுத்த விசேஷ தன்மைகளை நாம் அறியாமல் வாழ்வோமேயானால் நம் வாழ்க்கையில் சந்தோஷமின்றி துக்கத்துடனே வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருப்போம். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தனித்தன்மைகளை அறியாமல் தேவன் உங்களை படைக்கும்போது கொடுத்த விசேஷ காரியங்களை அறியாமல் இருந்தால் ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் ஆலோசனை பெற்றுக்கொள்ளாமல் நம் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த சிறப்பு தன்மைகளை அறியாமல் வாழ்வோமேயானால் பிசாசானவன் தன்னுடைய திட்டத்திற்கு நம்மை அடிபணிய வைப்பான். பிசாசானவனின் திட்டப்படி நாம் செயல்படும் போது அவனுக்கு அடிமையாகி விடுவோம். ஒருவேளை அடிமையான வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீர்களானால் விடுதலை உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் முழுவதும் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களிடத்திலும் கட்டுண்ட நிலையில் இருந்த மக்களிடத்திலுமே இருந்தது. நாம் ஏற்கனவே
நாசரேத் அறிக்கையில் படித்தவாறு இயேசு கிறிஸ்து கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவே வந்தார். அவரின் இச்செயல்பாடு வேத வாக்கியங்களை அல்லது தீர்க்க தரிசன வாக்கியங்களை நிறைவேற்றக்கூடியதாக இருந்தது. இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனிதனாக வந்து ஊழியம் செய்யும் போது பல தரப்பட்ட பிரச்சனைகளால் கட்டுண்டு இருந்தவர்களை அவர் விடுதலையாக்கினார். இந்த சத்தியத்தையே பவுல் தீமோத்தேவுக்கு இந்த பகுதியில் விளக்குகிறார். தீமோத்தேவே, உன் சபையில் உள்ள அநேக மக்கள் தங்களுக்கு தாங்களே எதிராக இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் விடுதலையான வாழ்க்கை வாழ முடியாது. ஆனால் தீமோத்தேவே, உன்னால் அவர்களை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்க முடியாது. அவர்களை விடுதலையாக்கக்கூடிய ஆயுதம் உன்னிடத்தில் இருக்கிறது. அவர்கள் விடுதலையாக வேண்டுமானால் நீ அவர்களை ஆவிக்குரிய கனியின் மூலம் வழிநடத்த வேண்டும். உன்னிடம் ஆவியின் கனியாக்கி சாந்தம் இருக்க வேண்டும். சாந்த குணத்தோடு அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிய வேண்டும். அப்பொழுது பிரச்சனைகளை நீ செவி கொடுத்து கேட்கும்போது நீ அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியும். மேலும் சத்தியத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியும். சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும். உன் திருச்சபை மக்கள் விடுதலை பெற வேண்டுமானால் தேவ ஆவியானவர் உன் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். தேவ ஆவியானவரின் செயல்பாட்டோடே நீ வேதத்தை அவர்களுக்கு போதிக்கும் போது தேவன் அவர்களுக்கு மனம் திரும்பும் ஆவியை கொடுத்து பிசாசின் கட்டுகளில் இருந்து அவர்களை விடுதலையாக்குவார் என்று பவுல் தீமோத்தேவுக்கு கூறுகிறார். இங்கே பவுல் தீமோத்தேவுக்கு போதக ஊழியம், ஆலோசனை ஊழியம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். ஒருவேளை நாம் ஊழியத்தில் ஈடுபடுவர்களாக இருப்போமேயானால் 4 ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். நான் அல்ல, அவரே. நான் அவருக்குள்ளும் அவர் எனக்குள்ளும் இருக்கிறார் என்பது நாம் அறிய வேண்டிய முதல் ரகசியம். என்னால் முடியாது, ஆனால் அவரால் முடியும். ஏனென்றால் நான் அவருக்குள்ளும் அவர் எனக்குள்ளும் இருக்கிறார். இது 2வது ரகசியம். நான் விரும்பவில்லை, ஆனால் அவர் விரும்புகிறார். நான் அவருக்குள்ளும் அவர் எனக்குள்ளும் இருக்கிறார். இது 3வது ஆவிக்குரிய ரகசியம். அற்புதத்தை செய்கிறவர் நான் அல்ல, அவரே செய்கிறார். ஏனென்றால் அவர் எனக்குள்ளே இருந்தார், நான் அவருக்குள் இருக்கிறேன். இந்த ஆவிக்குரிய ரகசியங்களோடு நமது ஊழியம் நடைபெற வேண்டும். பிரச்சனையோடு இருக்கும் மக்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், மோசேயைப் போல நாமும் மக்களை அவர்களது கட்டிலிருந்து விடுதலையாக்க முடியாது. இந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எரியும் முட்செடி அருகே தேவன் மோசேயை பார்த்து, மோசே, நீ மக்களை விடுதலையாக்க முடியாது. நீ மக்களை ரட்சிக்கிறவன் அல்ல, நானே ரட்சிகர். நான் மக்களை ரட்சிப்பேன், விடுதலையாக்குவேன் என்றார். இஸ்ரவேல் மக்களை தான் விடுதலையாக்கவில்லை. அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவன் என்னை பயன்படுத்தினார், அவரை விடுதலையாக்கினார் என்ற உண்மையை மோசே அறிந்திருந்தார். இதே உண்மையை பவுல் தீமோத்தேவுக்கு சொன்னார். தீமோத்தேவே, நீ மக்களுக்கு ஆலோசனை வழங்கும்போது நீ மக்களை அவர்களது பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மக்களை சாத்தானின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குகிறார். நீ பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவதற்கு ஒரு கருவியாக இருக்க வேண்டும். நீ சத்தியத்தை மக்களுக்கு போதிக்க வேண்டும். தேவ வசனத்தின் மூலமாக மக்கள் பரிசுத்த ஆவியானவரின் கிரியையினால் விடுதலையாக்கப்படுவார்கள். மக்கள் விடுதலையாக்கப்படும் போது நீ அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நான் அல்ல, என்னுள் வாசம் செய்யும் தேவனை விடுதலையாக்கினார் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று பவுல் தீமோத்தேவுக்கு போதித்தார். அன்பானவர்களே, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை சிந்தித்த நாம் 3ஆம் அதிகாரத்தை சிந்திப்போம். 3ஆம் அதிகாரம் இந்நிருபத்தின் முக்கிய அதிகாரமாக கூறப்படுகிறது. 3ஆம் அதிகாரத்தில் கூறப்படுகிற சத்தியமானது தொடர்ந்து 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் வரை பேசப்படுகிறது. இந்த பகுதியிலே நீ அறிந்திருக்கிறாய், உனக்கு தெரியும் போன்ற பதங்களை அடிக்கடி பவுல் பயன்படுத்துகிறதை நாம் காண்கிறோம். தீமோத்தேவுக்கு இந்த பதங்கள் மூலம் ஆழமான சத்தியங்களை போதிக்கும் போது பவுல் சிறைச்சாலையில் கட்டப்பட்டவராய் இருந்தார் என்பதை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். விரைவிலேயே மரணத்தை சந்திப்பேன் என்ற எண்ணத்தில் பவுல் வாழ்ந்தார். அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் தீமோத்தேயு ஏற்கனவே அறிந்திருந்தார். ஏனென்றால் தீமோத்தேயு பவுலுடன் மிக நெருங்கிய தொடர்புடன் வாழ்ந்தார். மேலும் பவுல் எல்லா காரியத்தையும் தீமோத்தேயுக்கு போதித்தார். தீமோத்தேயு பவுலின் மூலம் போதிக்கப்பட்டார் என்பதற்கு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ஆதாரமாக இருக்கிறது. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. தீமோத்தேவே, நான் மற்றவர்களுக்கு போதிக்கும் போது நீ கற்றுக்கொண்டவைகளையும் நான் உனக்கு போதித்தவைகளையும்
மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கூறுகிறார். இவ்விதம் மற்றவர்களுக்கு போதிப்பதன் மூலம் மற்றவர்கள் பிறருக்கு அதே உண்மைகளை போதிப்பார்கள். இந்த முறையான கற்றுக் கொடுக்கும் முறை மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அனுபவம் நிறைந்த போதகர்கள் இளம் போதகர்களுக்கு போதிக்க வேண்டும். இளம் போதகர்கள் திருச்சபையில் உள்ள மக்களுக்கு போதிக்க வேண்டும். திருச்சபையில் உள்ள உண்மையான மக்கள் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். இவ்விதமாக சத்தியமானது அநேகருக்கு அறிவிக்கப்பட வேண்டும். தீமோத்தேயுக்கும் பவுலுக்கும் இடையே தகப்பன் மகன் உறவு காணப்பட்டது. ஆகவே தகப்பன் ஸ்தானத்தில் இருந்த பவுல் மகனாகிய தீமோத்தேயுக்கு அனைத்து சத்தியங்களையும் கற்றுக் கொடுத்தார். ஆகவே தான் பவுல் இந்த கடிதத்தில் தீமோத்தேயுவே, உனக்கு தெரியும், நீ அறிந்திருக்கிறாய் என்ற பதங்களை அடிக்கடி உபயோகப்படுத்துகிறார். அநேக காரியங்களை தன் மகனாகிய தீமோத்தேயுக்கு கற்றுக் கொடுத்த பவுல் தன் மகனுக்கு கொடுத்த ஒரு சவால் என்ன தெரியுமா? தீமோத்தேயு, நீ தெரிந்த அறிந்த சத்தியங்களை கொண்டு என்ன செய்ய போகிறாய் என்பதே ஆகும். விலங்கினால் கட்டப்பட்டவராக மிகவும் பரிதாபமான சூழலில் இருந்த பவுல் இப்படி ஒரு சவாலை தம்முடைய மகனாக கருதிய தீமோத்தேயுவிடம் கேட்டார். பவுல் கொடுத்த சவாலை நாம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரை வாசிக்கிறோம். கவனியுங்கள். நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியை நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்கிறவர்களாயும் மோசம் போகிறவர்களாயும் இருந்து மென்மேலும் கேடுள்ளவர்களாகவார்கள். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்படுத்துதலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாயிருக்கிறது. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறுத்தவர்களையும் நியாயந்திருக்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசனமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தின்னவளவர்களாகி தங்கள் சுய எச்சலுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி. சுவிசேஷனுடைய வேலையை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. பவுல் தீமோத்தேயுவை ஊழியத்திற்கு அழைத்து சென்று ஊழிய பயிற்சி கொடுத்தார். ஆகவே அவர்களுக்கிடையே நெருங்கிய உறவு காணப்பட்டது. நெருங்கிய உறவுடைய அவருக்கு மிகவும் சவாலான வார்த்தைகளை வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலே பவுல் கூறுகிறார். அன்பானவர்களே, இன்றைய திருச்சபைகளில் முன்மாதிரியான போதனைகள் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அனுபவம் நிறைந்த போதகர்கள் இளம் போதகர்களுக்கு போதிக்க வேண்டும். வளர்ச்சி அடைவதற்கான வழிகளை கற்பித்து ஊழியத்தில் ஊக்குவிக்க வேண்டும். பவுல் இதையே தம்முடைய இறுதி காலம் வரை செய்தார். நாம் பெற்ற உண்மையான சத்தியங்களை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். வேத வசனத்தை எடுத்து கூற வேண்டும். இளம் விசுவாசிகளுக்கு போதிக்கும் போது திருச்சபையின் வளர்ச்சி உன்னத நிலையை அடையும். சத்தியத்தை அறிந்த நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்போம். புதிய ஏற்பாட்டின் புத்தகங்கள் அமைக்கப்பட்ட முறையில் பிலமோனுக்கு பவுல் எழுதிய நிருபம் பவுலின் கடைசி நிருபமாக கருதப்படுகிறது. ஆனால் வரலாற்று சான்றுப்படி பவுல் எழுதிய கடைசி கடிதம் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபமாகும். ஏற்கனவே கற்றுக்கொண்ட ஒரு உண்மையை இங்கு ஞாபகப்படுத்தி கொண்டால் நலமாக இருக்கும். தமக்கு அப்போஸ்தலராக மாறப்போகும் சில மனிதர்களை இயேசு சந்தித்தார். அவரை சந்தித்த 2 மனிதர்கள் இயேசுவுக்கு பின் செல்ல ஆரம்பித்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், வந்து பாருங்கள் என்று சொன்னார். அவர்கள் வந்து இயேசு இருக்கும் இடத்தை கண்டு அவரோடு தங்கினார்கள். அவரோடு தங்கின சீஷர்கள் அவருக்காக வாழ்ந்தார்கள். அவருக்காக மரித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசுவிடம் வந்து பார்த்த காரியங்கள், அவரிடம் கற்றுக்கொண்ட காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. இயேசு தம்முடைய சீஷர்களிடம் வைத்திருந்த நெருங்கிய ஐக்கியத்தின் மூலம் அவர்களுக்கு ஏராளமான காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இவ்விதம் ஐக்கியத்தின் மூலம் கற்றுக் கொடுத்ததை சிஷ்யத்துவ பணி என்று அழைக்கின்றோம்.
சீசன் செயலின் மூலம் உண்மைகளை கற்றுக்கொள்கிறான். இயேசு அப்போஸ்தலர்களுக்கு சீஷத்துவ பயிற்சி கொடுக்கும்போது அவர் கையாண்ட கற்பிக்கும் முறை என்னவென்றால் வந்து பாருங்கள் என்பதே ஆகும். ஆகவே அப்போஸ்தலர்கள் வந்தார்கள், அவரோடு தங்கினார்கள், அநேக காரியங்களை கற்றுக்கொண்டார்கள். தீமோத்தேயுவுக்கு சீஷத்துவ பணியை கொடுக்கும்போது இதே முறையைத்தான் பவுலும் கடைபிடித்தார். ஆகவே தான் பவுல் இந்த கடிதத்தில் 13 முறை உனக்கு தெரியும், நீ அறிந்திருக்கிறாய் என்ற வார்த்தைகளை உபயோகிக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலம் பவுல் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தீமோத்தேயு தன்னுடன் வாழ்ந்தார், தன்னுடன் ஊழியத்திற்கு வந்தார், தன் வாழ்க்கையை தெளிவாக பார்த்தார். இவ்விதம் தீமோத்தேயு பவுலுடன் மிகவும் நெருங்கிய நட்பு கொண்டிருந்ததால் பவுல் இந்த கடிதத்திலே தீமோத்தேயுவை பார்த்து, தீமோத்தேயுவே, என் விசுவாசத்தை நீ அறிந்திருக்கிறாய், என் நம்பிக்கை என்ன என்பது உனக்கு தெரியும், நான் அடைந்த பாடுகளையும் நீ அறிந்திருக்கிறாய் என்று சொல்கிறார். தீமோத்தேயு பவுலை முதலாக சந்திக்கும் போது பவுல் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார். தீமோத்தேயு லீஸ்திராவை சேர்ந்தவர். அங்கே பவுல் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது எதிர்ப்புகள் ஏற்பட்டது. அவர் கல்லெறியப்பட்டு ஊருக்கு வெளியே தள்ளப்பட்டார். இச்சமயத்தில் இளம் வாலிபனான தீமோத்தேயு பவுலை சந்திக்கிறார். பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் இடையே நட்பு ஆரம்பமானது. அவர்களின் நட்பு ஆரம்பத்தை பவுல் இந்த கடிதத்திலே குறிப்பிடுகிறார். கவனியுங்கள், 2 தீமோத்தேயு 3:11. அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார். ஆகவே பவுலின் பாடுகளை தீமோத்தேயு நன்கு அறிந்திருந்தார். பவுலின் பாடுகளை அறிந்திருந்த தீமோத்தேயு அவரின் பாசத்தையும் அறிந்திருந்தார். உண்மையாக பவுல் தம் மகனாக எண்ணிய தீமோத்தேயுவின் மேல் மிகுந்த பாசத்தை வைத்திருக்க வேண்டும். அவர் மேல் வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். பவுலின் பாசத்தை மட்டும் தீமோத்தேயு அறிந்திராமல் அவரிடம் காணப்பட்ட பொறுமை குணத்தையும் அறிந்திருந்தார். நம்மில் சிலர் பவுல் பொறுமை குணம் அற்றவர் என்று கூறலாம். ஏனென்றால் சில வேளைகளில் மக்களை கடிந்து பேசினார். உதாரணமாக, அவர் தம்முடைய 2வது பயணத்திலே யோவான் என்ற மார்க்குவை தம்முடன் அழைத்துச் செல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் இளம் வாலிபனான மார்க்கு முதல் ஊழிய பிரயாணத்தில் துன்பங்களை கண்டு பயந்து ஊழியத்தை விட்டு ஓடிப்போனார். இச்சூழ்நிலையில் பவுல் மார்க்குவின் பேரில் பொறுமை இழந்தவராக நடந்து கொண்டார். ஆகவே இந்த சம்பவத்தை முன்வைத்து சிலர் பவுலை பொறுமை குணம் அற்றவர் என்று கூறுவர். ஆனால் மார்க்குவை அவர் நேசித்ததன் காரணமாகவே அவர் அச்சமயத்தில் அவ்விதம் நடந்து கொண்டார் என்பது 2 தீமோத்தேயு 4:11 தெளிவாகிறது. வாசிக்கிறேன். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனமுள்ளவன். இந்த வசனத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், பவுல் பொறுமை குணம் உடையவர். ஆகவே தான் அவர் மார்க்குவை ஒரு பிரயோஜனமுள்ள ஊழியக்காரன் என்று அழைக்கிறார். பவுலின் பொறுமை குணத்தை தீமோத்தேயு நன்கு அறிந்திருந்தார். ஏனென்றால் பவுலோடு அவர் வாழ்ந்தார், அவரோடு ஊழியம் செய்தார். இந்த பொறுமை குணமானது பவுலுக்கு இயற்கையாகவே கிடைத்துவிடவில்லை. இது ஆவியின் கனியாயிருக்கிறது, ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட ஒரு பண்பு ஆகும். மேலும் இங்கே பவுல் தமது இறுதி வார்த்தைகள் மூலம் இளம் போதகரான தீமோத்தேயுவை திடப்படுத்துகிறார். பவுல் தீமோத்தேயுவை நோக்கி, உனக்கு கொடுக்கப்பட்ட யாவும் உண்மையானவைகள், அதிலே நிலைத்திரு, ஏனென்றால் உனக்கு கற்றுக் கொடுத்த மனிதர்களை நீ அறிந்திருக்கிறாய் என்று கூறுகிறார். இங்கே பவுல் தீமோத்தேயுவுக்கு ஒரு பெரிய சவாலை கொடுக்கிறார். தீமோத்தேயு, உண்மையான சத்தியத்தை அறிந்த நீ இவைகளை என்ன செய்யப் போகிறாய்? இந்த சவாலானது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கும் சொந்தமாகும். நமக்கு அநேக காரியங்கள் தெரிகிறது. தெரிந்தவற்றை கொண்டு நாம் என்ன செய்யப் போகிறோம்? நாம் அறிதலுக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். அறிவை பெற்றுக்கொள்ளுதல் சிறந்த ஒழுக்கமாக நாம் நம்புகிறோம். மேலும் அதிகமான காரியங்களை ஒருவர் கற்றுக்கொள்வதன் மூலம் ஒருவர் ஒழுக்கம் மிகுந்தவராய் இருக்க முடியும் என்றும் நம்புகிறோம். அறிவை வளர்த்து கொள்வதற்காக ஏராளமான பட்டப்படிப்புகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை நாம் அறிந்து கொள்ளுதலுக்கு கற்றுக்கொள்ளுதலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாலும் வேதாகமம் நம்மிடம் நீ கற்றவைகளை கொண்டு நீ அறிந்தவைகளை கொண்டு என்ன செய்வாய் என்றே கேட்கிறது. நாம் எவ்வளவு அறிந்திருக்கிறோமோ கல்வி கற்றிருக்கிறோமோ அதற்கேற்றவாறு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். தீமோத்தேயு வேதாகமத்தை குறித்தும் ஆவிக்குரிய காரியங்களை குறித்தும் அநேகம் தெரிந்திருந்தார். அவருடைய தாயார் ஒரு விசுவாசி, அவருடைய பாட்டி ஒரு விசுவாசி,
அவர்கள் இருவரும் அநேக ஆவிக்குரிய போதனைகளை தீமோத்தேயுவுக்கு கொடுத்தார்கள். மேலும் ஏராளமான ஆழமான ஆவிக்குரிய சத்தியங்களை தீமோத்தேயு பவுலின் மூலம் கற்றுக்கொண்டார். இவ்விதம் தீமோத்தேயு ஏராளமான காரியங்களை அறிந்தவராயிருந்தார். அனுபவபூர்வமாக அநேக காரியங்களை கற்றிருந்தார். இவ்விதம் ஏராளமான சத்தியங்களை அறிந்த தீமோத்தேயுவை நோக்கி பவுல், தீமோத்தேயுவே, நீ கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திரு. ஆனால் நீ கற்றுக்கொண்டவைகளை என்ன செய்யப் போகிறாய் என்ற சவாலை தீமோத்தேயுவுக்கு முன்னால் அவர் வைக்கிறார். இளம் போதகருக்கு அனுபவம் நிறைந்த போதகர் சவாலை மட்டும் விட்டு செல்லாமல் அதை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளையும் கூறுகிறார். அவர் சொன்ன வழிமுறை என்னவென்றால் சுவிசேஷத்தை பிரசங்கி. ஒருவேளை பவுலிடமிருந்து தீமோத்தேயு ஏராளமான காரியங்களை கற்று இருந்திருக்கலாம். தீமோத்தேயுவின் தாய் கிரேக்கராய் இருந்தபடியால் தீமோத்தேயு அறிவு ஆற்றல் மிகுந்தவராய் இருந்திருக்கலாம். ஆனால் பவுல் தீமோத்தேயுவுக்கு முக்கியப்படுத்தி கூறின ஒரு காரியம் சுவிசேஷத்தை பிரசங்கி என்பதாகும். தேவனுடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணு என்பதே ஆகும். ஏனென்றால் தேவ வார்த்தையின் மூலம் அவர் மக்களை ஆசீர்வதிக்கிறார். தேவ வார்த்தை மனிதனின் இருதயத்தை மாற்றுகிறது. தேவ வார்த்தை புது பிறப்பை ஏற்படுத்துகிறது. மேலும் புது பிறப்பு அடைந்த மக்களுக்கு தேவ வசனம் வளர்ச்சி கொடுக்கிறது. ஆகவே தேவ வசனத்தை அறிவி பிரசங்கம் பண்ணு என்று பவுல் கூறுகிறார். உண்மையிலேயே ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு கொடுக்கும் மிக சிறந்த ஆலோசனையாக இது இருக்கிறது. ஆகவே இந்த ஆலோசனையை தீமோத்தேயுவுக்கு பவுல் வலியுறுத்தி கூறினார். தேவ வசனம் போதிக்கப்பட்டதன் காரணமாக எண்ணற்ற மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மாற்றம் பெற்றவர்களாக வாழ்கின்றனர். மாற்றம் பெற்றதும் அன்றி தங்கள் வாழ்க்கையிலே அடைந்த மாற்றத்தை மற்றவர்களுக்கும் எடுத்து கூறுகிறார்கள். தங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவை தினமும் அறிக்கை செய்கிறார்கள். ஆவிக்குரிய முறையிலே பவுல் தீமோத்தேயுவின் தகப்பனாக இருந்தார். ஆகவே தான் இந்த கடிதத்திலே அநேக அறிவுரைகளை விசுவாசத்திலே மகனாக இருந்த தீமோத்தேயுவுக்கு பவுல் கூறுகிறார். அவர் சொன்ன முக்கிய ஆலோசனை தேவ வார்த்தையை பிரசங்கி. ஏனென்றால் தேவ வசனம் தேவ ஆவியானவரால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. மேலும் வேத வசனம் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. வேத வசனம் ஜீவிக்கிற வல்லமையாக இருக்கிறது. வேத வசனம் செயலாற்றக்கூடியதாக இருக்கிறது. மறுபிறப்பு அடையாத மக்கள் வாழ்க்கையிலே வேத வசனம் மறுபிறப்பை ஏற்படுத்துகிறது. மேலும் வேத வசனம் மறுபிறப்பு அடைந்த மக்களை கட்டி எழுப்புகிறது. இதன் அடிப்படையிலே நம்முடைய வேத பாடசாலை நிகழ்ச்சியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் வேத வார்த்தை உங்களுக்குள்ளும் நீங்கள் வேத வார்த்தைக்குள்ளும் வளர வேண்டும் என்பதே ஆகும். வேத வார்த்தை நமக்குள்ளும் நாம் வேத வார்த்தைக்குள்ளும் வரும்போது தேவன் நமக்குள் மாற்றத்தை கட்டளையிடுகிறார். அற்புதம் நடைபெறுகிறது. நீ கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திரு என்று பவுல் சொல்லும்போது நீ தொடர்ந்து கற்றுக்கொண்டே இரு என்று சொல்லாமல் கற்றுக்கொண்டவைகளை உன் நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்து, உன் ஊழியத்திலே கற்றுக்கொண்ட உண்மைகளின்படி வாழ்ந்து காட்டு என்று தீமோத்தேயுவுக்கு பவுல் கூறுகிறார். தீமோத்தேயுவிடம் இந்த 2ஆம் நிருபம் சென்றடைந்த சமயத்திலே பவுல் கொல்லப்பட்டார் என்று நம்பப்படுகிறது. ஆனால் பவுல் இக்கடிதத்திலே தீமோத்தேயுவே, மழை காலத்திற்கு முன்பே நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு என்கிறார். பவுல் எதிர்பார்த்தவாறு குளிர்காலத்தில் அவர் கொலை செய்யப்படாமல் கோடை காலத்திலேயே கொல்லப்பட்டார். ஆகவே பவுல் கொலை செய்யப்படுவதற்கு முன்பு தீமோத்தேயு பவுலை பார்க்கவில்லை. ஆனால் பவுல் தீமோத்தேயுவை பார்க்க வாஞ்சித்தார். தமது மரணம் வெகு விரைவில் இருப்பதை அறிந்திருந்தார். தீமோத்தேயுவே, இனி என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. என் வாழ்க்கையை தேவனுக்கே காணிக்கையாக தந்துவிட்டேன். இங்கே என் வாழ்க்கை முடியும் காலம் நெருங்கிவிட்டது. வெகு விரைவிலேயே நான் பரலோகத்திற்கு பயணப்படப் போகிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று பவுல் எழுதுகிறார். பவுலின் இந்த வார்த்தைகள் சோகம் ததும்பிய சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் நமக்கு உன்னதமான போதனைகளை கொடுக்கிறது. இங்கே பவுல் தீமோத்தேயுவிடம், நான் லக்கை நோக்கி ஓடினேன், பரிசை வென்றுவிட்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், போராட்டத்தில் வெற்றி பெற்றேன், ஆகவே வெற்றிக்கான கிரீடத்தை நான் பெறப்போகிறேன் என்று கூறுகிறார். பவுல் தம்முடைய ஊழியத்தை ஒரு ஓட்டப்பந்தயத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறதற்காக ஓடாமல் வெற்றி பெறுவேன் என்ற நோக்கத்தோடு ஓடினேன் என்று கூறுகிறார். மேலும் அவர் கூறியது, நான் ஈடுபடும் ஊழியம் மல்யுத்த விளையாட்டை போன்றது. மல்யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு போராடுவது போல தேவன் எனக்கு கொடுத்த ஊழியத்தை செய்தேன் என்று கூறுகிறார்.
தம்முடைய ஊழியத்தின் இறுதி கட்டத்தில் மட்டுமல்லாது தம்முடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இருந்த பவுல் வீர முழக்கத்தோடு, நான் என் ஓட்டத்தை முடித்தேன், வெற்றி பெற வேண்டும் என ஓடினேன், வெற்றி பெற்றுவிட்டேன். இயேசு கிறிஸ்து எனக்காக ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். எனக்கு மட்டுமல்ல, தங்களுடைய ஓட்டத்தில் வெற்றி பெறுகிறவர்களுக்காகவும் கிரீடத்தை வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் அந்த கிரீடத்தை அவர் எனக்கு சூடுவார். அது மட்டுமல்ல, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய போராட்டத்தில் வெற்றி பெற்றேன், வெற்றி பெற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கிரீடம் எனக்கு கிடைக்கும் என்று பவுல் கூறுகிறார். இந்த வார்த்தைகளால் பவுல் தீமோத்தேவை திடப்படுத்தினார். மேலும் இளம் போதகருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார். தீமோத்தேவே, நீ வெற்றி பெற வேண்டும் என்று ஓடுகிறாயா? தீமோத்தேவே, நீ கிரீடத்தை பெற வேண்டும் என போராடுகிறாயா என்ற சவால்களை இளம் போதகர் முன் வைக்கிறார். அன்பானவர்களே, இதே காரியத்தை தேவன் நம்மிடம் கேட்கிறார். நம் வாழ்க்கையிலே இவ்விதமாக ஓடி முடிக்கப் போகிறோமா? வெற்றியுடன் நமது வாழ்க்கையை நாம் முடிக்க முடியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுலால் கூற முடிந்தது. நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் அறிந்த ஆவிக்குரிய சத்தியங்களை என்ன செய்ய போகிறோம்? வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் நம்முடைய விசுவாச ஓட்டத்திலே ஓடுகிறோமா? மற்றவர்களுக்கு நாம் அறிந்தவைகளை அறிவிப்போமா? நம்பிக்கையோடு வெற்றி முழக்கத்தோடு நம்முடைய விசுவாச ஓட்டத்தை நாம் முடிக்க தேவனிடம் கிருபையை பெற்றுக்கொள்வோம். இந்நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும் வேத பாடங்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ள இலவச துணை நூல் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எழுதி பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 1037, கீழ்ப்பாக்கம், சென்னை 10, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 1037, கீழ்ப்பாக்கம், சென்னை 10, தமிழ்நாடு.